அந்த குடும்ப பின்னணியில் இருக்கிறார்கள். நாகூர் அனிபா பாடகரை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த நாகூர் அனிபாவிற்கு பாடல்கள் எழுதி கொடுத்தும் திரு நாகூர் சலீம் அவர்களின் மருமகன் பிரபலமாக ரியாத்தில் பிரபல பின்னணி பாடகரும் கூட நாகூர் சாதிக் அவர்களை இங்கே வாழ்த்துரை வழங்க வருகிறேன். ரியாத் தமிழ்ச்சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் சாதிக் அவர்கள் இதோ உங்கள் முன் இனியவர் இசாருதீனை வாழ்த்தி பேச வருகிறார். வருகிற சாதிக் அவர்களே, இனிமையான குரலில் ஒரு வாழ்த்துரை. வாழ்த்துரை எனக்கா இல்லது இசாருதீனுக்கா என்று புரியவில்லை. எவ்வளவு பெரிய பொறுப்பை ஷாஜஹான் சுமத்தி விட்டார். மிகப்பெரிய ஒரு அறிமுகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கெல்லாம் நாம் ஒன்றும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். இந்த விழாவை பற்றி நானும் இனியவன் இசாருதீன் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். துரதிர்ஷ்டவசமாக நான் விடுப்பில் சென்ற நேரத்தில் அது முடிவாகிவிட்டது. நான் இப்போதுதான் வந்தேன். கடந்த ஒரு வாரமாக நானும் அவரும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். எனது பங்களிப்பு வேண்டும் என்று அவர் மிகவும் வற்புறுத்தி கொண்டே இருந்தார். நான் இதுவரை ஒரு வரி கூட அவர் எழுதிய இந்த கடல், மழை, நதி, கடலை பற்றி ஒன்றும் படித்ததில்லையே, நான் என்ன செய்ய முடியும், இதற்கு எனக்கு அவகாசமும் இல்லை என்று நான் அவரிடம் எவ்வளவோ வேண்டிக் கொண்டும் அவர் அன்பின் மிகுதியால் அவருடைய கவிதை தொகுப்பின் தலைப்பை போலவே அன்பு மழையாக இருந்தது நதியாக மாறி கடலாக பெருக்கெடுத்து, குறைந்தபட்சம் உங்களுடைய சொந்த கவிதை ஒன்றையாவது படித்து அதை எனக்கு அர்ப்பணம் செய்து விடுங்கள் என்று சொன்னார். அது உங்கள் விழாவில் பொருத்தமாக இருக்காது, அதனால் நான் செய்வது சரி வராது என்று நான் அவரிடம் கூறியும் அவர் மிகவும் வற்புறுத்தி இருந்தார். இருந்தாலும் நம்முடைய பொருளையே அவருடைய பொருளையே அவருக்கு அர்ப்பணிப்பதை விட நான் ஒரு சவுதி வாழ்க்கையை பற்றி ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு ஒரு சில வரிகளில், பயந்து விடாதீர்கள், சில வரிகளில் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அதை நான் படித்து அவருக்கு அர்ப்பணம் செய்யலாம் என்று நினைக்கிறேன். அப்படியே நான் முன்பே வந்திருந்து படித்திருந்தாலும் ஷாஜஹான் போலவோ அல்லது ஃபக்ருதீன் போலவோ அல்லது இங்கு பேசிய இம்தியாஸ் அவர்களை போலெல்லாம் பெரிய ஆராய்ச்சி கட்டுரைகள் ராஜாவை போலெல்லாம் என்னால் ஆராய்ச்சியாக பேசி பெரிதாக ஒன்றும் கிழித்து விடவும் முடியாது. அதனால் இது நேரமின்மை என்பது ஒரு சாக்குப்போக்கு என்றே சொல்லிக் கொள்ளலாம். அதிலும் இவர் கவிதையை பற்றி வேற அவரவர் கவிஞர்கள் என்று சொல்லிக் கொண்டு சேலஞ்ச் வேற செய்துவிட்டு போய்விட்டார். அதனால் நான் அந்த நோக்கத்துடன் வந்தவுடனே பாதி தைரியத்தை இழந்து விட்டேன். ஏதோ ஒரு அசற்று தைரியத்துடன் இதை நான் படித்து என் நண்பர் இனியவன் இசாருதீனுக்கு அவர் பெயரில் மட்டுமல்ல, அவர் குணத்திலும் நடையிலும் எல்லா வகையிலும் உண்மையிலேயே நான் மைக்குக்காக சொல்லவில்லை. ஏன்னா மைக்கில் நான் ஓப்பனா என்னை பத்தி எப்படி சொல்லணும் அப்படித்தான் அவரை பத்தி சொல்றேன். உண்மையில் அவர் மிகவும் இனியவர். இதன் தலைப்பின் பெயர், இந்த கவிதையின் தலைப்பு பெயர் பாலைவன வெயில். இது இந்த காலத்திற்கு ஏற்ப பொருந்தும் என நினைக்கிறேன். இதை எழுத வைத்தது ஷாஜஹான், ஃபக்ருதீன் போன்ற எழுத்துக்கூட நண்பர்கள் தான். கவிதைக்கு என்னை அறிமுகப்படுத்தியதே இந்த ரியாத் தமிழ்ச்சங்கமும் எழுத்துக்கூடவும் தான். அதற்கு முன்பு நான் கவிதை என்று ஒன்றும் படித்ததே கிடையாது, பாட்டு மட்டும்தான் கேட்டிருக்கிறேன். இவர்களுக்கெல்லாம் நன்றி. இது கவிதையா என்பதை நான் படித்த பிறகு நீங்களே முடிவு கொள்ளுங்கள். தலைப்பு பாலைவன வெயில். நரகம் வெடித்து தரைமேல் விழுகிறது, தலை நகரம் எரிந்து தகரம் போல் கொதிக்கிறது. அகில உலக அடுப்புகளின் ஆண்டு சந்திப்பு, நகரங்களின் சிகரத்தில் கிறங்கும் தகிப்பு, வெட்ட வெளியில் முட்டை வைத்தாலும் பட்டண ஆம்லெட் ஆகும். வீட்டில் முழுக மறந்தாலும் ரோட்டில் மெழுகி விடலாம் இந்நாட்டின் விழுங்கும் சூட்டில். நடந்து செல்லும் சிலர், வாகனங்களில் அமர்ந்து கொள்ளும் பலர், எவரும் வியர்வையை நுகர்ந்தே செல்வர். அயர்வில்லா அயல் நாட்டு உழைப்பு, நிகரில்லா அனலில் கலைப்பு, பலருக்கு உயர்வில்லா புயல் சூழ்ந்த பிழைப்பு. அயர்வில்லா அயல் நாட்டு உழைப்பு, நிகரில்லா அனலில் கலைப்பு, பலருக்கு உயர்வில்லா புயல் சூழ்ந்த பிழைப்பு. எதிர்கால நினைவின் பதைப்பில் புதிர்கால கனவின் விதைப்பு, தளிர்காலத்தின் சிதைப்பு, முதிர்காலத்தில் தவிப்பு. துயர் துடைத்தோம் எனினும் பலர் வயிர் துடைத்ததே மிச்சம், ஆசை பயிரை பெயர்த்தவர் சொச்சம். துயர் துடைத்தோம் எனினும்
பலர் வயிறு துடைத்ததே மிச்சம், ஆசை பயிரை பெயர்த்தவர் சொச்சம். வெயிலில் இரும்பு உருகலாம், எங்கள் துயிலிலும் மன உறுதி உறங்காது. லட்சங்களை அடையும் வரை எங்கள் லட்சியங்கள் இருக்காது. புறையோடும் இந்த வெப்பத்தில் சிறை வாழ்வின் கப்பங்களை தப்பாது குறைவின்றி எப்போதும் நாம் செலுத்த கரை வரும் வரை நரையிலும் காத்திருப்போம். நன்றி. இனியவனின் சில கவிதைகளை நான் ஏற்கனவே வாசித்திருக்கிறேன். நறுக்கென்று அழகாக இருக்கும். ஒரு கவிதை எழுதுவதே அவ்வளவு திணற வேண்டியிருக்கிறது. இவ்வளவு வேலை பளுவுக்கு இடையில் ஒரு கவிதை தொகுப்பையே வெளியிட்டு அதற்கு ஒரு விழாவும் நடத்தி இருக்கிறார் என்றால் உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். தன்னை சுற்றி ஒரு வட்டம் ஏற்படுத்திக் கொண்டு வாழும் இந்த உலகில் இவர் எல்லை தாண்டி யோசித்து இந்திய சகோதரருடன் கைகோர்த்து இந்திய சகோதரருடன் சேர்ந்து இதை வெளியிட்டிருக்கிறார் என்பதை, தமிழால் இணைய வேண்டும் என்பதை நடைமுறையில் இவர் உறுதி செய்து காட்டியிருக்கிறார். சகோதரர் இனியன் அவர்கள் பல கவிதை தொகுப்புகள் இனியும் வெளியிட்டு வெற்றி பெற வேண்டும் என இறைவனை வேண்டி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.